Hi everybody, wonderful morning to all. மாற்றம் ஒன்றே மாறாதது. Change is the only constant. மாற்றம் ஒன்றே மாறாதது. Change is the only constant. ஸோ இன்றைக்கி இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு இடியமும் பார்க்க முடிஞ்சிச்சு. சேஞ்சை பற்றி, மாற்றத்தை பற்றி. அந்த இடியம் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். சேஞ்ச் ஆஃப் our heart. So change of heart means change your opinion. Change your opinion or change the way you feel about something. Change the way you think about or feel about something. So change of heart means change your opinion or change the way that you feel or think about something. ஸோ இதை நம்ம சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ ஏன்னா நீங்கள் ஒரு சில இடத்துல எப்படி சொல்லுவீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் யுவர் மைண்ட், இஃப் யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் யுவர் டிசிஷன், ஐ ஆம் ரெடி டு கிவ் யூ தி மணி. ஓகேவா? இது ஒரு நார்மல் சென்டென்ஸாக இருக்கும். இதை நெக்ஸ்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதான் மாற்றம், சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடியமை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகும். நம்ம அதை ஸ்பீக்கிங்கில் காமிக்கும்போது, ஒரு இடத்துல பேசும்போது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, இஃப் யூ have a change of heart, I am ready to give you the money. நான் முதல்ல என்ன சொன்னேன்? If you are ready to change your mind or if you are ready to change the decision, I will give you the money. ஸோ இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிற இடியம் தான் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஸோ அப்படி இந்த இடியமை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மறுபடியும் அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இஃப் யூ ஹாவ் தி சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், ஐ ஆம் ரெடி டு கிவ் தி மணி. இஃப் யூ ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், ஐ ஆம் ரெடி டு give you the money. So மாற்றம் ஒன்றே மாறாதது. Change is the only constant. இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத சொல்லும்போது change is the only constant, அதை சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்டோரியை கூட சேர்த்து சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, ரெண்டு பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை நாங்கள் இன்னொரு கம்பெனியில் சேஞ்ச் பண்ணுவோம். ஐ மீன் இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ வேறு பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேறு எந்தெந்த பிரான்ச்சஸில் போனால் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருன்னு சொன்னேன்ல, அதில் ஒருத்தர் அருண், இன்னொருத்தர் சாம். ஸோ இந்த 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அருண் ஓகே, அப்போ 5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5ஆவது வருஷம் இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மகிட்ட தான் ஜாயின் பண்ணும்போதே சொன்னாங்களே 5 வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் பிரான்ச்சஸ் கம்பெனியில் இருக்குது.
இதில் எங்கே வந்து நாம் சேரணுமோ அங்கே வந்து நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அருண் என்ன பண்ணுறான்னா, ஓகே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாற்றத்தை கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இதை கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கேயே தான் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக இங்கே இருந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் வேற ஒரு பிரான்ச்சுக்கு. ஸோ அதுக்கு அவன் ப்ரிப்பேராக ஆரம்பித்தான். ஓகே ஆப்ஷன்ஸில் கொடுத்தான். அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூராக இருக்குது. ஸோ அவன் வந்து மாற்றம் கொடுக்குறான். ஓகே எனக்கு கன்னியாகுமரியில் போஸ்டிங் கிடச்சா ஓகே, திருநெல்வேலியில் கிடச்சா ஓகே, மதுரையில் கிடச்சா ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்குறான். ஏன்னா அவனுடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. ஸோ முதல் ப்ரிஃபரன்ஸில் கன்னியாகுமரியை கொடுக்குறான். இல்லைனா எனக்கு திருநெல்வேலி கிடச்சா ஓகேங்கிறான், இல்லைனா அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரான், ஐ மீன் மதுரைக்கு வரான், இல்லை தூத்துக்குடிக்கு வரான், இல்லைனா தென்காசி, இப்படி ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்குறான். இது எங்கே இருந்தாலும் அந்த மாற்றத்துக்கு அவன் வர்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறான் 4வது வருஷம் முடிவிலிருந்து. இதே சாம் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்க ஆரம்பத்தில் அப்படி சொன்னாங்க, மாற்ற போகிறானோ இல்லையோ தெரியாது, சரி மாற்றும் போது பார்த்துக்கலாம். ஸோ இவன் நம்ம மட்டும் இப்படி ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் இவன் நம்ம விருப்பப்படி போட போகிறானா என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணாமல் இருந்தான். 5 வருஷம் முடிவு வருது. அருண் வந்து ஆப்ஷனை வந்து கரெக்டாக கொடுத்துருந்ததுனால அவனுக்கு விருப்பப்படியே அவனுடைய ஆப்ஷனுக்கு கன்னியாகுமரியிலேயே போஸ்டிங் கிடைக்கிது. ஆனால் சாமுக்கு வந்து சொந்த ஊராக இருக்கிறது வந்து ட்ரிச்சிலேயோ இல்லை அதுக்கு பக்கத்தில் கரூர்லேயோ இல்லைன்னா சேலத்துலேயோ இல்லைன்னா மதுரையிலையோ இவங்களுக்கு தாஞ்சூர்லையோ எங்கே வேணாலும் இவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸை வந்து அவன் கொடுக்கல. அந்த ஆப்ஷனை கொடுத்துருந்தா அவனுக்கும் அதே மாதிரி கிடச்சிருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுக்காததுனால என்ன ஆச்சு, அவனை நேராக கொண்டு சென்னையிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப தூரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் அவன் செலக்ட் பண்ணல. ஸோ அவன் எங்கே போகிறதுக்கு ரெடின்னு கம்பெனி நினச்சிட்டாங்க. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது. சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதை தான் திரும்பவும் சொல்கிறேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றம் உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் உங்களையே டெவலப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றம் செய்யும்போது உங்கள் மனசு சந்தோஷப்படுதோ, நீ வந்து உண்மையிலேயே உன்னை மாற்றத்தை கொண்டு வர, நீ ஹாப்பியாக இருக்கேன், என் மனசு சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுடைய மனசு ஃபுல் சந்தோஷமாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுது. யுவர் மைண்ட், யுவர் சோல், யுவர் டேலண்ட் ஆர் யுவர் த சேஞ்ச், தி ஹோல் பாடி, எவ்ரிதிங், அது வந்து எல்லாமே வந்து அக்செப்ட், இட் இஸ் அக்செப்டிங் அப்படிங்கிறத செய்யுங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், பிளான் பண்ணுங்க. ஸோ பிளான் ஏர்லியர் டு அக்செப்ட் தி சேஞ்ச். ஏன்னா சேஞ்சுங்கிறது கண்டிப்பாக மாறாதது, கண்டிப்பாக மாற்றங்கிறது இருந்தே தீரும் மனித வாழ்க்கையில். ஸோ தேர் மஸ்ட் பி a change in everybody's life. We have to be ready to accept the change. If we are not ready to accept the change, we will be in vain. So அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணாதான் நீங்கள் லைஃப்பில் மேலே வர முடியும். மேலே வரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தங்களும் சேஞ்சை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். அண்ட் ஆடிங் டு தட், ஒவ்வொரு சேஞ்சும் உங்களுடைய லைஃப்பை வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய லைஃப்பை செதுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால தான் இந்த இடியமை இன்னைக்கு சூஸ் பண்ணினேன். சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஒரு சேஞ்ச் உங்ககிட்ட வரணும்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் உங்ககிட்ட இருக்கணும், சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ கெட் ரெடி டு ஃபேஸ் தி சேஞ்ச் இன் யுவர் லைஃப் with the change of heart. All the very best.